லாக்அப் மரணம் என இபிஎஸ் விமர்சனம். ஜெய்பீம் படம் பார்த்தேன், உள்ளம் உலுக்கியது என சினிமா விமர்சனம் எழுதிய விடியா அரசின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எங்கே இருக்கிறார்? சிவகங்கையில் காவல்துறை விசாரணையின் போது இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக 6 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே மடப்புரத்தில் பத்ரகாளியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோயிலுக்கு நிகிதா என்ற பெண் மற்றும் அவருடைய தாயார் மதுரையிலிருந்து காரில் வந்துள்ளார்கள். இருவரும் கோயிலில் வழிபட்டு காருக்கு திரும்பியுள்ளார்கள். அப்போது காரில் இருந்த 10 சவரன் தங்க நகை காணாமல் போனது இவர்களுக்கு தெரிய வருகிறது. இதைத் தொடர்ந்து திருபுவனம் காவல்துறையிடம் புகார் அளிக்கப்படுகிறது. பத்ரகாளியம்மன் கோவிலில் பாதுகாவலராக பணியாற்றி வருபவர் இளைஞர் அஜித்குமார். இவர் நிகிதா மற்றும் அவருடைய தாயாருக்கு உதவி இருக்கிறார். காரை வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்துமாறு அஜித்குமாரிடம் கூறியதாகவும் கூறப்படுகிறது. எனவே நகை காணாமல் போனதற்கு இவர் மீது சந்தேகம் எழுந்துள்ளது. திருபுவனம் காவல்துறையினர் அஜித்குமாரை விசாரணைக்கு அழைத்து சென்றுள்ளார்கள். சனிக்கிழமையன்று விசாரணையின் போது அஜித்குமார் சுயநினைவை இழந்துள்ளார். மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். ஆனால் அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். காவலர்களின் துன்புறுத்துதலால் அஜித்குமார் உயிரிழந்ததாக அஜித்குமார் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் மற்றும் காவல்துறை மூத்த அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு விரைந்தார்கள். இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் திருபுவனம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்கள் 6 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் காவல் நிலையத்தில் அடித்துக் கொல்லப்பட்டவரின் தம்பி எங்களை மண்டியிட செய்து காலில் அடித்தனர் என்று வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அவரை அவசரமாக திமுக கொடி கட்டிய காரில் கூட்டி செல்ல முயன்ற போது அஇஅதிமுக முன்னாள் எம்பி சிவகங்கை செந்தில்நாதன் மற்றும் கழக தொண்டர்கள் நடத்திய போராட்டத்தில் காவல்துறை வாகனத்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த சம்பவத்தை கண்டித்து ஜெய்பீம் படம் பார்த்தேன், உள்ளம் உலுக்கியது என சினிமா விமர்சனம் எழுதிய விடியா அரசின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எங்கே இருக்கிறார் என விமர்சித்துள்ளார். மேலும் இந்த சம்பவத்திற்காக எதிர்க்கட்சி தலைவர்கள் தாவேகா கட்சியின் தலைவர் விஜய், பாஜக கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். திமுக கட்சியின் கூட்டணி கட்சிகளான விசிக, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எந்தவித கண்டன அறிக்கையும் பதிவிடாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதிமுக ஆட்சியில் கண்டன அறிக்கையை பதிவிட்ட கனிமொழி அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த மரணத்திற்கு எந்தவித கண்டன அறிக்கையோ மன வருத்தத்தையோ பதிவிடாதது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.